ஹலோ. இப்ப இதுக்கு முன்னாடி நான் வீடியோல சரி இந்த வீடியோ சேனல் நான் எதுக்காக ஓபன் பண்ணேன்னு சொன்னேன். இது எதுக்காகனா எல்டர்ஸ் சீனியர்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும், அவங்க நம்ம கூட எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போய் ஒரே கரெக்டான வேவ் லென்த்ல போகணும்னா லைஃப் ரெண்டு பேருக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சேனல், இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பேச போறது, பெரியவங்க யாரும் நம்ம கூட இருக்காங்க, அம்மா அப்பா மாமனார் மாமியார் இல்லை யாரும் தெரிஞ்சவங்க யாரும் நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் அவங்க கூட ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அது நம்மளுக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயும் வெளில போகணும்னு நினைப்போம், அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்மளால வந்து அவங்கள விட்டுட்டும் போக முடியாது. மேபி மெடிசின் கொடுக்குற டைமு, சாப்பாடு, எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கு, அதனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம். ரெண்டாவது, அவங்க அங்கே இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சிக்கா இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு ஒரு நாள் அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஒரு நாள் பார்த்தா சரியா இருக்காது. அவங்க காமிச்சிக்கவும் மாட்டாங்க, நிறைய தடவை ரொம்ப சிக்கா இருப்பாங்க, ஆனால் வெளியில சிரிச்சு இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டைமில் கொண்டு போகணும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு, மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃப்ரீயாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது. இப்போ நம்ம பார்ட்டி பண்ணணும், இல்லை எங்கேயும் ஃப்ரீயாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சத்தம் போட்டு சிரிச்சு பேசுறதுனா பெரியவங்க வீட்டில் இருக்காங்களேன்னு அவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. வர்றதுக்கு யோசிச்சுப்பாங்க சில பேர். ஃபைனான்ஷியல், இப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சப்போஸ் அவங்க அவங்க கிட்ட மணி இருக்கு, நம்மளுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வேற விஷயம். பட் நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணணும்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு. சில பேர் வீட்டில் வந்து ஒத்து போவாது, நம்ம ஒன்று பண்ணுவோம், அவங்க வந்து எதுக்கு இதை பண்ணன்னுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும். அதே சமயத்தில் சம்டைம்ஸ் பேசணும்னா அவங்க நிறைய பேசிட்டு இருப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கதை தெரியும், எவ்வளோ வருஷமா அவங்க இருக்காங்க இந்த பூமியில. ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் தெரியும், அவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இண்டிபெண்ட்டாக இருந்தவங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய இருக்கும் பேசுறதுக்கு சொல்றதுக்கு, நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. இப்ப இருக்கிற டைம்ல நம்ம வேலைக்கு போனோமா, அடுத்து நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணுமா, சாமான் வாங்கணும், சமைச்சோம். ஃபார் லேடிஸ், ஈவன் ஃபார் ஜென்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஈக்குவலி பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க வீட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் அவங்களோட உட்காந்து அந்த காலத்தில் நான் இந்த கதையை கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். குழந்தைங்க பசங்க வளர்ற டைம்ல நம்ம அவங்கள திட்டுறோம்னா அவங்களுக்கு வந்து பெரியவங்க எதுக்கு திட்டுற, நம்மள திட்டிருப்பாங்க அவங்க, நம்ம அவங்க பசங்களா இருக்கிறப்ப, அவங்க சின்னப்ப மேபி நம்மள திட்டிருக்கலாம். பட் இப்போ அதே அவங்க பேரன் பேத்தி நம்ம அவங்கள திட்டுறோம்னா எதுக்குமா திட்டுற, எதுக்குப்பா திட்டுற, அவங்க சின்ன பசங்க தானே அவங்களுக்கு என்ன தெரியும்னுவாங்க. அது வந்து நம்மளோட வளர்ப்புல நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஷ் வர மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயம். அது வந்து நீங்க வேணும்னா ஷேர் பண்ணலாம், கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் இந்த இதை நம்ம எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது, அவங்கள வந்து எதனால அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரு சைக்காலஜிக்கல் வியூலேயோ இல்லை நம்ம அதை வந்து வீட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்காக ப்ராப்ளம் இல்லாமல், அவங்களும் நோயாமல் நம்மளுக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கலாமா?